ஒரு தகப்பன் தெய்வீக வாழ்வை எடுத்து காட்டும் குணமுடைய ஒரு தகப்பனிடத்திலிருந்து தேவன் எடுத்து பார்க்கிற ஒன்று என்னன்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அவரிடத்துல அன்பு கூற வேண்டும். முதல்ல அந்த தகப்பனுக்கு ஆண்டவரை நேசிக்கின்றதான ஒரு அனுபவம் இருந்தாதான் அந்த பிள்ளைகளும் அதை பின்பற்றுவார்கள். அதை பிள்ளைகளிடத்துக்கு நீங்களும் கற்றுக் கொடுக்க முடியும். என்றைக்கு நம்ம ஒரு காரியத்தை செய்தாதான் பிள்ளைகளிடத்துல அதை நம்ம என்ன பண்ண முடியும், கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்ம ஒரு காரியத்தை செய்யாம, அன்னைக்கு அநேக தகப்பன்மார்கள் செய்யற ஒரு தப்பு என்ன தெரியுமா, நான் அதை செஞ்சுட்டேன் அதனால இவன் அப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது, வளர கூடாது இல்லையா? அநேக தகப்பன்மார்கள் யோசிக்கிற ஒரு காரியம், இவன் எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அதே அடிமைத்தனத்தில் தகப்பன்மார்களும் ஒரு சிலர் காணப்படுவாங்க. அவங்க நினைக்கலாம், நான் செய்யற தப்பு என்னுடைய மகனுக்கு தெரியாது, என் மகளுக்கு தெரியாது. இதுல தாய்மார்களும் சேர்த்திக்கலாம் இல்லையா? நான் செய்யற தப்பு எங்களோட பிள்ளைகளுக்கு தெரியாதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா பாருங்க, பிள்ளைகள் ரொம்ப ஷார்ப்பு. நீங்க பண்ற எல்லாத்தையும் பிள்ளைகள் கவனித்து கொண்டே இருப்பாங்க. அதை தட்டி கேட்பதற்கு ஒருவேளை தைரியம் இல்லாம ஒரு சில பிள்ளைகள் இருக்கலாம். ஆனா நீங்க செய்யறது அவர்களுக்கு தெரியும். நீங்க செய்யற அதே தவிர நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. அதுல என்னதான் இருக்கு, பண்ணி பார்க்கலாமே இவன் பண்ணுவான். அதுக்கு மாறாக நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறவர்களா நீங்க இருந்தீங்கன்னா, முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரின் மீது அன்பு கூறவர்களா நீங்க இருக்கும் பொழுது உங்க பிள்ளைகளும் ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, நேசிப்பாங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவர் நினைச்சா அதை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. உங்களுக்கு அந்த தலைமைத்துவத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. உங்களை அப்படிப்பட்ட தேவன் எதிர்பார்க்கிற ஒரு தகப்பனின் குணாதிசயங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும். என்னைக்கு நம்ம தீர்மானம் எடுக்கும் பொழுது, இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல போய், ஆண்டவரே இத்தனை ஆண்டு காலம் என்ன ஆயிடுச்சு, நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், எனக்கு இது தெரியல, ஆண்டவரே என்னை கைட் பண்ணுங்க, என்னை மாற்றுங்க, என்னை உருவாக்குங்கன்னு சொல்லி தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் நீங்கள் நடந்தா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொல்லுகிறத உங்கள் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. நீங்கள் எக்ஸாம்பிளாக வாழ பழகுங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்க, பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க.